ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமாலயா சேனல். இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பிரேக்ஃபாஸ்ட் கம் டின்னர். நீங்க டின்னர் கூட செஞ்சுக்கலாம், ஓகேங்களா? நான் இது டின்னர் தான் செய்வேன். நான் உங்களுக்காக வீடியோ எடுக்கணுன்றதுக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறேன். வாங்க, உரப்பு அடை. பேர் சொல்லாம நான் வாட்டு பேசிட்டே இருக்கேன் பாருங்க. உரப்படை பார்க்க போறோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு மாங்காய் சட்னி, மாங்காய் துவையல் என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆக்சுவலா இது பேரிங் இல்லை. நான் சாப்பாட்டு போட்டு பேசஞ்சு சாப்பிட்றதுக்காக பண்றேன். நீங்க இதுக்கு தொட்டுக்கலாம். இதுக்கு நாட்டு சக்கரை கொஞ்சம் பட்டர் இருந்தா போதுங்க, வேற எதுவுமே தேவையில்ல. வாங்க நம்ம ரெசிபி பார்க்கலாம். பேச்ச குறை, வேலையை முடி. இந்த பாருங்க, நான் கட்டுறேன். நான் அரைச்சி வச்சிருக்கேன். இதோட அளவு நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் இந்த வீடியோ இது கூட ஆட் பண்றேன், பாத்துங்க. நான் இதுல எடுத்திருக்கேன். இது 100 கிராம். இந்த ஆழாக்குல நான் 100 கிராம் ஆழாக்குல எடுத்திருக்கேன். ஸோ இது 1/2 கிலோ இருக்கும். 5 விதமான பொருள் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ இருக்கும். நான் நைட்டு ஊற வச்சேங்க. இது மினிமம் 3 மணி நேரம் ஊறினா போதும் இது. ஆனா நான் காலையில செய்யணுன்றதுக்காக நைட்டே ஊற வச்சு நல்லா கழுவி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேங்க. காலைல எழுந்து அரைச்சி வச்சேன். இப்போ இது கூட நம்ம என்னென்ன பொருளும் ஆட் பண்ண போறோம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க அடைக்கு ஊறக்க வேண்டிய பொருள்லாம் பார்த்துக்கலாம். நான் இதுல அளந்துருக்குங்க. நீங்க எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப் தான் அளவு. நீங்க பெரிய கிளாஸ் எடுத்தாலும் சரி, இல்ல பெரிய ஆழாக்கு எடுத்தாலும் சரி, அதுதான் அளவு. நான் இந்த ஆழாக்குல அளந்துருக்கேன். இப்போ இது பாருங்க, பச்சரிசி. இந்த ஆழாக்குல ஒரு ஆழாக்கு பச்சரிசி. எந்த அரிசியெல்லாம் போட்டுக்கலாங்க. நீங்க கடை பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி, மாவு பச்சரிசி எது வேணா போட்டுக்கலாம். ஒரு ஆழாக்கு பச்சரிசி. இது கூட இதே ஆழாக்குல ரொம்ப ஈஸி. இது நீங்க மெஷர்மெண்ட்ல ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும். எல்லாமே இதே ஆழாக்குல ஒன்னு. இந்த பாருங்க, பச்சரிசி ஒரு ஆழாக்கு, இட்லி அரிசி ஒரு ஆழாக்கு. இப்போ கடலைப்பருப்பு. இந்த பாருங்க, கடலைப்பருப்பு ஒரு ஆழாக்கு. அரிசி பச்சரிசி, இட்லி அரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு. இதே ஆழாக்குல ஒரு ஆழாக்கு துவரம்பருப்பு. பாருங்க, ஒரு ஆழாக்கு துவரம்பருப்பு. இதே ஆழாக்குல நான் உருட்டு உளுந்து எடுத்துருங்க. கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். கருப்பு உருட்டு உளுந்து. நீங்க உடச்ச கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம், வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம், எது வேணா எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, இதே அழகுல ஒரு அழகு உளுந்து. என்ன போட்டிருக்க? 5 பொருள் போட்டிருங்க. இந்த 5 பொருளும் இந்த ஆழாக்குல ஒன்னு. ஓகேங்களா? இத அப்படியே நல்லா ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவுனுங்க. நல்லா 4-5 வாட்டி கழுவி தண்ணி தெளியே இருக்கணும். ஒரு மினிமம் 3 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. பார்ப்போம். இந்த பாருங்க, முருங்கைக்கீரை. நல்லா ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை. 1/2 கிலோ மாவு. எல்லாத்துலயும் 100 போட்டிருக்கேங்க. நான் எல்லாத்துலயும் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி எல்லாமே 100 போட்டிருக்கேன். 1/2 கிலோ வருது இது. இதுக்கு ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை. ஓகேங்களா? நான் இப்படி செய்வேன் உரப்படை. நீங்க எப்படி செய்வீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது கூட இந்த பாருங்க, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சன்னமா சாப் பண்ணி வச்சுக்கணும். தேங்காய் தேவைக்கேற்ப. சொரக்காய் ஒரு இவ்வளோ சைஸ் சொரக்கால 1/2 சொரக்காய் எடுத்துருக்கேன். நான் துருவி வச்சிருக்கேன் சொரக்காய். இது எல்லாமே இதில் ஆட் பண்ணிப்போம். நான் துருவி வச்சிருக்கேன். நீங்க சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இது எல்லாமே இதில் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு சூப்பரா இருக்குங்க. ஒரே வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த அடை. இது ஒரு டைப் ஆஃப் அடை. இதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும். நான் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன் மாவுல. ஸோ உப்பு நம்ம இப்ப சேர்க்க தேவையில்ல. மாவுலயும் உப்பு போட்டிருக்கேன். ஒரு கட்டி பெருங்காயம். பாருங்க, சின்ன பூண்டு, ஒரு முழு பூண்டு தோலோட எடுத்திருக்கேன். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது வாசனைக்குங்க, போட்டா நல்லா இருக்கும். இது பாருங்க, காரத்துக்கு ஏற்ப உரப்படன்றதுனால இது கொஞ்சம் காரமா இருக்கணும். 2-3 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பாருங்க, ஒரு 4 நார்மல் மிளகாய் எடுத்திருக்கேன். என் காரத்துக்கு ஏற்ப. நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட இந்த பாருங்க, ஒரு டீஸ்பூன் சோம்பு. இது அப்படியே கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துடும். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். கொரகொரப்பா அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிடுங்க. உப்பு கரெக்டா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப பார்த்து நீங்க அரைங்க. நான் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. நீங்க பகல்ல ஊற வச்சு இப்ப நைட்ல அரைக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். இது ஊற வச்சு அரைக்கலாம். நான் காலைல அரைக்கணுன்றதுக்காக, காலையில எனக்கு ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்றதுக்காக நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இது அவ்வளவுதாங்க. அப்படியே ஃபுல்லா பிசையணும். ஃபுல்லா எல்லா இடத்துலையும் நல்லா பிசைஞ்சு விடணும். உப்பு காரம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்க போட்டுங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கணும் இது கூட. இது எப்படி, நான் என்ன பதத்துக்குன்னு சொல்லவே இல்லை உங்ககிட்ட. இது அரைக்கிறது நார்மலா நம்ம மழை அரைக்கூடாது. பாருங்க,
குருணையா இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். கொரப்பா அரைச்சுங்க. இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் மாவு. பாருங்க பதமும் இந்த பாருங்க தோசை மாவு பாத்துலாம் இருக்கக்கூடாது, இட்லி மாவு பார்த்து கூட இருக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் கட்டியா இருக்கணும். இந்த பாருங்க வடை மாவு பார்த்த விட கொஞ்சம் தளரா இருக்கணும். அந்த அளவுக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் உரப்படைக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இது இருக்கட்டும், நம்ம சட்னி இது ஊறட்டும், சட்னி அரைச்சிடலாம். சட்னிக்கு தேவையான பொருள் இது மாங்காய் சட்னிங்க. சட்னி, துவையல், இது சம்மந்தின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு பாருங்க தேங்காய் எடுத்துருங்க, ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துருங்க கீனி. தேவைக்கேற்க பச்சை மிளகாய், காரம் எங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் நாங்கள் எடுத்துக்கிறோம். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துங்க. அரை மாங்காய் எடுத்துருங்க, ஒரு முழு மாங்காயில அரை மாங்காய். இது தாளிக்கு கருவேப்பிலை, இது கூட கொத்தமல்லி அரைக்கிறதுக்கு இங்க பாருங்க அரை பூண்டு, 2 துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல போட்டுருங்க. ஈஸிங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த ப்ரிப்பரேஷன் டைம் தான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும். நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப இது கூட உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடும். சட்னி அரைச்சிட்டேன். நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிருக்கேன். நீங்க சாத்துக்கு போட்டு இது பேசி சாப்பிடலாம், அடைக்கும் தொட்டுக்கலாம். காலை டிஃபன், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். ஒரே வாட்டி எனக்காக அரைச்சு பாருங்க இந்த சட்னி. இது கூட ஒரு வெங்காயம், இது பாருங்க ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இன்னும் சன்னமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆட் பண்ணி பச்சை ஆட் பண்ணிடணும். இது அடுப்புல வைக்க வேண்டிய அவசியமா இல்லை. எதுலையுமே அப்படியே பச்சை சட்னி, இதை அப்படியே அரைச்சு தாளிச்சுக்க வேண்டியதுதான். இது கூட ஆட் பண்ணிட்டு இதை பாருங்க தாளிப்புக்கு கடாய் எண்ணெய் காயுது. கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாங்க, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்ச உடனே அப்படியே எடுத்து இதில் கொட்ட வேண்டியதாங்க. இதுல இரும்பு இது ஆப்பச்சட்டியில் தாளிக்கணும்னு நினைச்சீங்களா? நான் அடை ஊற்ற போறேன் இதுல, அதனால சரி ஒரே பாத்திரத்தில் தாளிச்சிடும் சொல்லி நான் தாளிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இதுலயே அப்படியே இது இந்த அடை இரும்பு சட்டியில ஊற்றினா சூப்பரா இருங்க. இது அவ்வளவுதாங்க, சட்னி ரெடி. அருமையான மாங்காய் சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. நாக்குல இருக்க நரம்புலாம் நடனம் ஆடும். ஏன்னா நாங்க டேஸ்ட் பண்ணோம், அதனால சொல்றோம். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க, சட்னி ரெடி. இப்ப நம்ம அடை ஊத்துறத காட்டுறேன். லைட்டா இப்ப எண்ணெய் ஊத்திங்க. இதுக்கு எனக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தணும். எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிட்டு இப்ப பாருங்க இது எப்படி ஊத்தனா, இந்த பாருங்க என்ன கன்சிஸ்டன்சி, இது காட்டுறேன் என்ன கன்சிஸ்டன்சி இருக்கு பாருங்க. இது இந்த மாதிரி இருக்கணும். தளதெல்லாம் ரொம்ப தண்ணியா இல்லாம, ரொம்ப களி மாதிரி கட்டியா இல்லாம இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பிளாட்டா தட்டிக்கணுங்க, கரண்டிலே தட்டிக்கங்க. இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமா ஊத்தி சொன்னாங்க, சூப்பரா இருக்கும். கொஞ்சம் இதுக்கு தடிமனை தாங்க சொன்னோம், ரொம்ப மெலிசா தோசை மாதிரிலாம் ஊற்றக்கூடாது. இந்த அடை இப்படி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். இப்ப அப்படியே இது வேகட்டும், மூடி போட்டுடலாம். மூடி போட்டு வேகட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம், வேகட்டும். இந்த பாருங்க ஒரு பக்கம் பாருங்க எப்படி சுத்தி வந்துருச்சு, நல்லா அப்படி பல்ஜா வந்துருச்சு பாருங்க. இது அப்படியே நம்ம அப்படி திருப்பி போட வேண்டியதான். இந்த பாருங்க இந்த மாதிரி செவந்து எடுங்க, சூப்பரா இருக்கும் நல்லா. இது கொஞ்சம் எண்ணெய் ஆகுங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க. ஓகேங்களா? இது இப்படிதான் இருக்கும், தடியா இருக்கணும். ஏன்னா இவ்வளவு தடியா இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்க ரொம்ப மெலிசா ஊத்தினா ஊத்தக்கூடாது. நீங்க இந்த அளவுக்கு தடியா ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன். இது அப்படியே வேகட்டும். நம்ம அடுப்பு சிம்ல வச்சு இது வேகணும். நான் இது கடையில ஒன்று ஊத்திருக்கேன்னா அந்த பாருங்க உங்களுக்கு தோசைக்கல்ல ஒன்று ஊத்தி காட்டுறேன். தோசைக்கல் காயிட்டோம், அது வந்துட்டே இருக்குங்க. இந்த பாருங்க தோசைக்கல்ல காயிடுச்சு. யார்கிட்டயே இரும்பு கடை இல்ல அப்படின்ற இரும்பு தோசைக்கல்ல ஊத்திக்கலாம். நான் உங்களுக்கு தோசைக்கல்லே ஊத்தி காட்டுறேன். எதுல ஊத்தினாலும் கொஞ்சம் மொத்தையா ஊத்துங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எந்த சைஸுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த பாருங்க இதை அப்படியே தட்டிக்க வேண்டியதுதான். தோசைக்கல்லே ஊத்தலாம். ஆனா இரும்பு நீங்க நான்ஸ்டிக்ல ஊத்துறதை விட இதுல ஊத்துனா இது ஒரு டேஸ்ட். இந்த பாருங்க இந்த மாதிரி ஊத்தணும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த கல்லுலயே ஊத்தி காட்டுறேன். அவ்வளவுதாங்க. கொஞ்சம் இந்த அளவுக்கு தடிமனா, ரொம்ப மெலிசா இல்லாம இந்த அளவுக்கு தடிமனா ஊத்துனா சூப்பரா இருக்கும். இது அப்படியே வேகட்டுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க, இதுக்கு சூப்பரா இருக்கும். பார்ப்போம். இது சேர்ந்துச்சு, திருப்பி போட்டுப்போம். இது பாருங்க, இது நான் அடுப்பு சிம்ல வச்சிருக்கேன், அதனால பொறுமையா வேகுது பாருங்க. இந்த அடையும் இரும்பு கடாயில இருக்க அடையும் அதுமே வந்துருச்சு. எப்படி இந்த அளவுக்கு பாருங்க தடிமணி இந்த அளவுக்கு இதுல இருக்க கடாயில ஊத்தவே
தோசைக்கல்ல நீங்க ஒல்லியே கொஞ்சம் மெலிசா ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி தோசைக்கல்லையும் ஊற்றுங்க. எப்படி அருமையா இருக்கு பாருங்க. இது அப்படியே இந்த பக்கம் வேகட்டும். இந்த பாருங்க இது ஆயிடுச்சு. இந்த பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதை பாருங்க இது இந்த அளவுக்கு இருக்கு. இது பாருங்க இது கடாயில ஊத்துந்து கொஞ்சம் தடியா இருக்கு, அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டு சாப்பிடலாம். இதுல ஆக்சுவலா சட்னி நான் இன்னைக்கு அரைச்சிருக்கேன். இந்த பாருங்க. ஆனா நான் எப்படி ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, அதை உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? ஏன்னா சில பேர் அதை பிடிச்சி சாப்பிடலாம் இல்லையா? இந்த பாருங்க இது கூட இந்த பாருங்க ஒரே ஒரு பீஸ், சின்ன பீஸ் வெண்ணெய். என் பசங்க சிரிப்பாங்க நான் இந்த மாதிரி சாப்பிடும்போது. ஆனா எனக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும். நாட்டு சக்கரை இங்காட். இந்த பாருங்க இங்காட் ராயர். இந்த பாருங்க இது எவ்வளவு சாஃப்டா இருக்கு தெரியுதுங்களா? எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்களா? இந்த அளவுக்கு இது நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வேக விட்டு நம்ம செய்யணும். அப்பதான் அருமையா இருக்கும். இந்த பாருங்க இது காட்டுறா சுடுது. பாருங்க இது பாருங்க தடியா ஊத்தலாம். இது எந்த மாதிரி இருக்கு பாருங்க. பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இது கூட சட்னி தொட்டும் சாப்பிடலாம். இல்லை பாருங்க கொஞ்சமாடி வெண்ணெய், எப்படி வெண்ணெய் சூடா இது மேல வைக்க அப்படியே மெல்ட் ஆகும். இது கூட நாட்டு சக்கரை கொஞ்சம் தொட்டு சொர்க்குங்க. வாழ்க்கையில் இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? அருமையா இருக்கு. நான் சொன்ன இதே கன்சிஸ்டன்சில இதே பேட்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். செம்ம டேஸ்டியும் ஹெல்தியும் கூட. தேங்க்யூ ஸோ மச்ங்க.